பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த வாரம் கூட பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மானிய விலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் வந்து நிலம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட அதிமுக சார்பாக வலியுறுத்தணும். தொடர்ந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றணும் முதல் தான் வைக்கணும். அடுத்தப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி மாநகர பகுதியில் எல்லா திரையரங்குகளையுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதாரணமாக வெளியில் இருக்கிற ஐஸ்கிரீம் 30 ரூபான்னா உள்ளே வந்து 80 ரூபா, பாப்கார்ன் வெளியில் 30 ரூபான்னா உள்ள 180 ரூபா. இப்படி உள்ள எல்லா திரையரங்குள்ள எல்லா பொருட்களோட விலையுமே பல மடங்கு உயர்வு ஒன்று. அடுத்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த உள்ள விற்கிற இந்த பாப்கார்ன் உள்ள விற்கிற நொறுக்கி தீனி எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு உடலுக்கு இந்த மாதிரி உடலுக்கு தீங்கி விளைவிக்கும். அந்த மாதிரி பொருட்கள் இல்லாமல் தூத்துக்குடி மாநகரத்தில் வந்து அந்த சின்ன குழந்தைகள் உடலை பாதிக்காத சுகாதாரமுறைகள் வழங்குறதுக்கும் உடனடியாக திரையரங்கில் அந்த விளைவுகள் நடவடிக்கை தூத்துக்குடி மாநகரத்தில் உங்களுடைய கண்ட்ரோலாக தான் இருக்கு. மாநகராட்சி சட்டம் அதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். சரி, அடுத்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இப்போ லயன்ஸ் ஸ்டோன் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 55 குடும்பங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்துட்டு வராங்க. அந்த இதை வந்து வெளியேறுவதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. அந்த ஆர்டர் அவங்களுடைய 40 ஆண்டு கால குடியிருப்பை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மாநகராட்சி அந்த மக்களுக்கு ஃபேவராக ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி அந்த மக்களுக்கு அந்த இடத்தை மீண்டும் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். நமக்கு பேர் வச்சு ஏற்கனவே தெரியும் முதலமைச்சர் தலைமை ஆட்சியில் பல்வேறு கடந்த 10 ஆண்டுகளாக அவருக்காண்டி சொல்கிறேன் லேடி பிஜேபியில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. இப்போ நம்மளோட பார்லிமெண்ட் உறுப்பினர் நம்ம அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் உறுப்பினர் எடுத்து அங்கே போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீக்கி அவங்களுக்கு தெரியும் அவங்க மாநகர பகுதியில் இருக்காது எந்த பகுதியில் கேட்டாங்களோ அவங்கள ரிலீஸ் ஆகுங்கிறது தெரிவித்து சொல்லிடுறேன். ரெண்டாவது நகரத்தில் உள்ள திரையரங்கும் உணவு அங்கே பாதுகாப்பு சரியாக இருக்காது. எம்ஆர்பியை தாண்டி விற்க முடியாதுன்னு தெரியும். அப்படி விற்றுருந்தா யாருமே மனை கொடுக்கும் தெரியும். அது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மூணாவது அவர் சொன்ன பாயிண்ட் வந்து லைன் ஸ்டோன். அது இந்த பகுதியில் வந்து 40 ஆண்டுகளாக குடியிருக்காங்க, எல்லாரும் அறிந்தது. அப்போ வந்து ரூரல் ஏரியாவாக இருந்தது. அதாவது நீலவட்டம் பஞ்சாயத்துன்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம மாநகராட்சியில் 2012 டேக் ஓவர் பண்ணுறோம். நகராட்சியை லைன் ஸ்டோன் வரைக்கும் நகராட்சி அதை ஒட்டி உள்ள பகுதியில் தான் அவங்க பேட்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இன்னொரு தனிநபர் சண்டையில் ரோடு ஆக்கிரமிப்பு கேஸ் போயிட்டே இருந்திருக்காங்க. நம்ம கீழே செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ கடைசியாக நம்ம ஆணையாளர் ஒரு விளக்கம் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் பழைய முந்தைய ஆணையாளர் பேசுகிறாங்க. அவங்க வந்து ரோடை ரோடு பிளானை வாங்கி போட்டிருக்காங்க. ரோடெல்லாம் ஆக்கிரமிப்பு எடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பட்டா இருக்கிற இடத்துல ஆக்கிரமிப்பு எடுக்க முடியாது, பட்டா ரத்து இருந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறோம். அதை மாநகராட்சி ஒரு லெட்டர் கொடுக்குறோங்க. அதை வச்சுட்டு அவங்க வந்து பட்டாவை ரத்து பண்ணுங்கன்னு மாநகராட்சி சொல்லுது அப்படிங்காங்க. ஏழை எளியவர் எங்கெல்லாம் இருக்காங்களோ பூங்காவாக இருக்கட்டும், சாலையோரமாக இருக்கட்டும், நம்ம நதி நீர் அதாவது நான் சொல்கிறேன் நம்ம குளம் இருந்து நம்ம ஊரில் இருக்கு எஸ்பி குளம் குளத்து பண்டில் இருக்கிறவங்க யாரையுமே எந்த தொந்தரவும் நம்ம பண்ணுறது கிடையாது. இதையுமே முடிவு கொண்டு வர்றது அந்த சம்மந்தப்பட்ட உணர்வும் இப்போ வாங்கியிருக்க பட்டாளத்தில் 53 வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 85% சுமூகமாக வந்தாச்சு. ஏன்னா மாநகராட்சி எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த இடத்த